Ready, 3, 2, 1, action. Hi guys, Hi. welcome back to our channel. இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீ வெட்டிங் ஷூட்டு. எந்த பிளேஸ்ன்றது அது போகும்போது சொல்கிறோம். சஸ்பென்ஸ் தான். என்ன டைம்னா இப்போ 1:30 ஷார்ப்பாக இப்போ இங்கேருந்து கிளம்புறோம் சென்னையிலேருந்து. ஆக்சுவலி நாங்கள் கிளம்புற டைம் என்னென்னா 12 o'clock தான் கிளம்புறதா பிளான் இருந்துச்சு. அது 12 o'clock தான் எங்களுக்கு நாங்கள் அதான் சொல்லுவோம். 12 o'clock கிளம்புறதா எல்லாம் ரெடியாக வச்சுருந்தோம். ஓகே கதவு தட்டி வெளியே கூட்டு கூட போட்டேன் என் ஃப்ரெண்டு வீட்டில். எல்லாம் சாத்தி வச்சிட்டாங்க. ஓகே ஸோ கைஸ் ஹாய், நான் உங்கள் எட்வின் தி ஃபேக்ட் ஸ்டுடியோ. ஸோ இப்போ நம்ம ஷூட் தான் கிளம்பிட்டோம். மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:30 மணி ஆகுது. இப்போ நம்மளாம் ப்ரூஃப் பாருங்கள் பாப்பா 1:30 மணி ஆகுது. நம்ம போகிற ஸ்பாட் பார்த்தீங்கன்னா செஞ்சி. ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க எல்லோரும் இன்ஸ்டாகிராமில் வந்து சூப்பராக ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு. ட்ரெடிஷ்னல் லுக்கில் பயங்கரமாக ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த ஸ்பாட்டு தான் போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஒரு 4 பேர் இருக்கோம், டீமாக இருக்கோம். ஆல்மோஸ்ட் கிளைண்ட் வந்து அங்கே ரீச் ஆகிட்டாங்க, அங்கே ஸ்டே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நாங்கள் இப்போ தான் இங்கே கிளம்புறோம். மணி 1:30 மணி ஆகுது. ஜஸ்ட் ஒரு 3 hours தான் ட்ராவலு. ஸோ அதோட வீடியோ வரப்போகுது பாருங்கள். இதேமாதிரி உங்களுக்கும் சீஃப் ஃபோட்டோ ஷூட்டு பண்ணணுன்னா தி ஃபேக்ட் ஸ்டுடியோ கான்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் வரப்போகுது. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சப்போர்ட் ஃபேக்ட் ஸ்டுடியோ, சப்போர்ட் விக்கி பிளாக்ஸ், சப்போர்ட் விக்கி பிளாக்ஸ். Guys, on the way. எங்கேயும் தாண்டல, வண்டலூர் தான் வந்திருக்கோம். கரெக்ட். இப்போ தான் எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஆகுது. வண்டலூர் பக்கத்தில் வந்துட்டோம். இன்னும் ஒரு ஒரு 2 hours தான். நான் ஒரு 1 hour ஓட்டுவேன். பக்கத்தில் இருக்க தீனாபுரம் ஒரு 1 hour. ஜஸ்ட் என்ன தெரில, இதுமாரி ஒரு வீடியோவாக போகணுன்னு தோணுது. நாங்களும் ஒரு யூடியூபர் மாதிரி ஃபீல் பண்ணுறோம். நான் வீடியோ எடுக்குதுன்னா சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நேரம் ஆகுது. சேனல்லே வீடியோ போடுறது இல்லை. சரி ஷூட் போகிறதாச்சும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இவர் வந்து ஒரு யூடியூபரு இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பேர் என்ன தம்பி? வந்து சேனல் பேர் விக்கி பிளாக்ஸ். விக்கி பிளாக்ஸ். ஸோ அவருக்கு ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. டீ வந்துச்சாண்ணா? இப்போ கரெக்டாக நம்ம இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு டோல் தாண்டிருக்கோம். 2:18 ஆகுது. ஸோ 40 minutes வந்தாச்சு. வந்து எடுக்கிற வரையும் நல்லாதாங்க போகுது. சில நேரத்தில் ஒதுர ஆரம்பிச்சா ஒதுரினே இருக்குது. ஒரு மாதிரி பண்ணலாமா? சர்வீஸ் பண்ணலாமா? ஜென்ரல் சர்வீஸ் ஞாயிற்றுனால வரும் மோட்ரு. எங்கே தலை ஃபேன் மோட்ரு மட்டும் மோட்டர் தாங்க. இது இப்போ கேஸ் எது தாமரத்தை எங்கே பார்த்துக்கிறாங்களா ஆளு? வீட்டில் இருக்காங்க. இது கிம்பிள் கிடையாது. ஆத்ரைஸ் சர்வீஸ், ப்ரொடக்ட்ஸோட ஆத்ரைஸ் சர்வீஸ், சிட்டி ப்ரொடக்ட்ஸு ஒரு ஆத்ரைஸ் சர்வீஸ் இருக்காங்க. அப்படின்வா நல்லா ஸ்பாட்டு பக்காவாக இருக்குது. லைட்டிங் கட் ஆகுது. காய்ஸ் இப்போ அடுத்தது செஞ்சு தான். நெக்ஸ்ட் ஸ்பாட் டீ ஸ்பாட். வாடா, இவர் தான் பிரவீன்ங்க. போன வீடியோவில் பார்க்கல, இதில் பார்த்துக்கோங்க. சவுண்டாக சொல்கிறா. நம்ம ஒரு கேமராமேனா இல்லை தலை, கேமராமேனா இல்லை யூடியூபராக தெரியல. யூடியூபரே பண்ணிட்டுக்கிறோமே. அங்கே நிற்கிறது போடுறோம், காரில் ஏறுறது போடுறோம், வரோம் போடுறோம். இவ்வளோ நாள் எக்ஸ்போஸ் பண்ணுறேன், இப்போ எக்ஸ்போஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். எக்ஸ்போஸ் பண்ணால் தான் நம்ம அது ஜாலியாக இருக்குல்ல. இதுவும் ஒரு ஃபீலாக தான் இருக்குது. போமா சொல்லேவா அடுத்து பட்டு போகலாம். மறக்காமல் வாட்ச் பண்ணுங்க. இப்படி ப்ரோ இதுவும் சேர்த்து போட்டுடலாமா? இதெல்லாம் வேணாடா, சும்மா ஆச்சு ஃபன்னாக பேசும்போது போட்டு ஜாலியாக. என்ன ப்ரோ? என்ன ப்ரோ? ஆச்சும் ஒரு தத்துவத்தை எடுத்து ஒரு தத்துவம். பிரவீன் மிடில் வந்தாங்க. யூடியூபர் இருக்காரு, யூடியூபர் வாங்க, அவருக்காக ஒரு கண்டென்ட் கொடுங்க. கரெக்டா இப்போதான் ஸ்டார்ட் பண்ணேன். லைட் போட்டுக்கோ, லைட் போட்டு பண்ணுங்க எல்லாம். எவ்வளோ எனக்கு ஏதாவது பழிச்சுன்னு அடிக்குது. அப்புறம் என்ன அழகு இல்லைங்க, கட் பண்ணி அழகா இருப்பாங்கன்னா எல்லாம் அழகா. நம்ம போட்டோகிராஃபிக்கு அந்த ஃப்ரேம் லுக் இருக்குல்ல, ஸோ லுக் வைஸு மாப்பிள்ளை பொண்ணும் செம்மையாக இருப்பாங்க. அதாவது எப்படின்னா பக்கா வச்சுக்கோங்களேன். ஓகேவாலாம் கிடையாது, ஆனால் நான் நேச்சுரலாக பார்த்தேன்.
நேச்சுரலாக அப்படி இருந்தாங்க. இப்போ மேக்கப்புக்கு போட்டு எப்படி வராங்கன்னு தெரில, பார்ப்போம். ப்ரோ தினம் ப்ரோ ஃபஸ்ட்டு காஸ்டியூம் ப்ரோ. ஆமாம் வெடின்லாம் இதில் வராங்க நினைக்கிறேன். அது ஆமாம் ஜிப்பா வீட்டு சரியாக, ஆனால் 2 காஸ்டியூம் தான் எடுத்துன்னு வராங்க. ஜிப்பா மாதிரியே சம்திங் எடுத்து வராங்க நினைக்கிறேன். அதுக்கு அது சரியாக தெரில, அது பார்க்கலாம். ஸோ அங்கே அந்த நம்ம ஸ்பாட்டில் மெயின் ஸ்பாட்டே அதான் ப்ரோ. அதை நம்ம நல்லா எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அடுத்த காஸ்டியூம் அவங்கள மாற்ற விட்டு இந்த பக்கத்தில் நமக்கு என்ன ஸ்பாட் இருக்குன்னு பார்ப்போம். இந்த வயல்வெளி அதான் ஃபுல்லாக வயல்வெளி தான். அவங்க ஏதாச்சும் ஸ்பாட் இருந்தால் நல்லா நடக்குன்னு எடுத்துகிட்டு ஒரு 9லேருந்து 10 மணிக்குள்ளே முடிச்சிடலாம். உங்களுக்கு ஆல்பம் பண்ணிட்டீங்களா? என்ன என்கேஜ்மெண்ட் நாங்கள் ஏதோ உங்களுக்கு உங்களுடைய பர்சனல் உங்கள் ஒய்ஃபுக்கு உங்களுக்கு பண்ணிட்டீங்களா? மேரேஜ் பண்ணிட்டீங்களா? மேரேஜ் என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டீங்களா? ஆல்பம் வச்சுட்டீங்களா? எப்படி வந்திருக்கு அவுட்டு? எப்படி வந்திருக்கு? இப்படி ஆல்பம் எப்படி நல்லா ப்ரீமியமாக போட்டுருக்கோம். நாமளா எல்லாம் பண்ணிட்டே தெரியல நீங்கள் உங்களுக்கு படம் பண்ணிட்டீங்களா எல்லாத்தையும்? ஆமாம் ஆமாம் எங்கேஜ்மெண்ட் மட்டும் தான் வந்திருக்கு. இன்னும் யாரும் இன்னைக்கு எல்லா எடிக்கும் முடிஞ்சிச்சு. சரி நல்லா பண்ணலாம் நல்லா மாடல் வரலாம் பார்த்துட்டு. எப்போ ப்ரோ ஆச்சு கல்யாணம்? ஆயிடுச்சுடா. இப்போ 6வது வருஷம் ஆரம்பிக்க போகுது. ஆல்பம் வந்துச்சா? எங்கேஜ்மெண்ட் தான் வந்திருக்கு. மேரேஜ் ஆல்பம் இன்னும் வரல. ஆக்சுவலாக எடிட்டிங்லாம் முடிஞ்சிச்சு. சரி நல்ல ஆல்பமாக தரணும்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டு இருக்கேன். தரல. எனக்கு 5 வருஷம் கழிச்சு இன்னும் ஆல்பமே வரல. இல்ல அதான் அவங்களும் குத்துருவேன். எனக்கு தான் எப்படின்னு தெரியல. ஆக்சுவலா தெரியல. நான் நிறைய பேர் பார்த்துட்டேன். ஃபோட்டோகிராஃபி மட்டும் ஆல்பம்லாம் எதுவுமே செட்டே மாட்டேங்குது. நீங்க சும்மா சொல்றீங்க, தெரியல. ப்ரூஃப் எடுத்துட்டு வீடியோ காட்டுங்க. என்கேஜ்மெண்ட் ஆல்பம் பண்ணிட்டாரு. என்கேஜ்மெண்ட் கிடையாது, மொத்தமா கேக்குறேன். இருக்குதா கன்ஃபார்மா? நான் வீட்டில் பார்த்தோமே. ஓகே ஓகே ஓகே. உங்களுக்கு இப்போ தான் ஆயிடுச்சு, அதுக்குள்ள முடியல. நீங்கள் எல்லாம் திட்டக்கிட்டுன்னு 3 வருஷம் ஆயிடுச்சா? எல்லாம் இப்போ தான் பார்த்தோமே. ஞாபகம் இருக்கு. உங்க கல்யாணத்துக்கு கேமராக்கெல்லாம் நேரத்தில் வந்து கொடுத்தேன். லாஸ்ட்ல ஏதோ விட்டானுங்க, ஏதோ தேவைப்படும், ஏதோ ஆள் மாத்துறாங்க சொல்லி நைட்டு வந்தேன் நான். அப்போ ஸ்லோ பண்ணிக்கோங்க. லெஃப்ட்டு ஒன்று வருது, இந்த லெஃப்ட்டு ஸ்லோ பண்ணிக்கோங்க. ரிவர்ஸில் வாங்க. அதான் ஒரு லைட் இருக்குது, அங்கே தான் லெஃப்ட் ரிவர்ஸில் வாங்க. இடமே பார்க்க பயங்கரமாக இருக்குது. இதுதான் ஸ்பாட்டு. இங்கே தானே ஒன்று ஷூட் பண்ண போகிறோம். இது ஏதோ ஒரு வடிவல் டைலாக் வரல, எங்கேயா கூட்டு போறீங்க, ஏத்தத்துலயே இறக்கத்துலயே இறக்கிட்டு 2 கிலோமீட்டர் தில்லுக்கு துட்டுட்டோம். மதி வரக்கூடாத இடத்துக்கு வரட்டும். மதி நாங்க நடக்க முடியும். சைடு அந்த கோயில் கோயில் தெரியுது. அங்க தெரியல பாருங்க, அதுதான் கோயில். கோபுரம் தெரியுது. ஒளி தெரிகிறது வருமா? ஒளி தெரிகிறது. அஞ்சரை மணி ஷூட்டுக்கு 5:30 மணி ஆயிடுச்சு. கிளைண்ட் ஒன்றும் வரல. உள்ள பார்த்தா அப்புறம் தூங்கிட்டு இருக்காரு. எழுப்பலாம், டைம் ஆயிடுச்சு. ப்ரோ டைம் ஆயிடுச்சு தானே? செட் பண்ணிடலாம். அப்புறம் கிளைண்ட் வந்து செட் பண்ணி எல்லாருக்கும் சன்ரைஸ் ஆல்ரெடி பேர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆமாம், மார்னிங் காலை 5 மணி. 5 இல்லை 5:30. ஸ்ட்ரைட்டாக வந்தோம். இந்த ஹோட்டலுக்கிட்ட எதுவும் எடுக்கல. அப்படியே கார்லேயே பார்த்தோம். அப்படியே பழு தேய்க்கிறோம். பழு தேய்க்கிறது ப்ரெஷ்ஷு. ஓ எடுத்து வச்சுருவேன். நமக்கு தான் இதோ வேப்பங்குச்சி இருக்கு. வேப்பங்குச்சி ரோஹின் எடுத்துட்டு வந்தியா?
இதுதான் நம்ம கிளைண்ட் ப்ரோ. வீடியோ வீடியோ ஒரு ஆயிஸ் ப்ரோ, வீடியோ போயிட்டு இருக்குது ப்ரோ. ப்ரோ இவர் நம்ம கேண்டிட் வீடியோ ஜீனா ப்ரோ, இவர் பிரவீன், நம்ம தம்பி. ஸோ என்ன பண்ணுறீங்க ஐயா? 3 லட்சம் பொருளுக்கு தெய்வத்துக்கு ஒரு மரியாதை கொடுத்துருக்கீங்களா? என்ன பண்ண பொருள் எனக்கு போட்டு ஆட்டுக்கு இது எது கொடுத்துருக்காங்க? அப்படிதான் கொடுத்துருக்கான்.